சம்பவம் வேதத்துல இருக்கிறது. There's a beautiful incident in the Bible. ஒருமுறை இயேசு ஒரு இடத்திலே இருக்கும்போது விபச்சார பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து போட்டார்கள். One day when Jesus was in a place, there were few people who brought a woman caught red hand in adultery. அவளை பார்த்து இயேசுவை பார்த்து சொன்னாங்க, And they said unto Jesus, எங்க சட்டம் சொல்லுது இந்த தப்பை செய்தவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. they said, our law says a person who has committed this sin should be stoned to death. நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? இயேசு எதுமே பேசல, அமைதியா இருந்தார். Jesus did not speak a word. திரும்ப அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. But they were pestering him again and again. இயேசு கொஞ்ச நேரத்துல எழும்பி அவங்கள பார்த்து கேட்டாரு, Jesus looked at them and said, உங்களில ஒரு தப்பு கூட செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து இந்த பெண் மேல அடின்னு சொன்னார். he who is without sin among you, let him throw a stone at her first. திரும்ப குனிஞ்சு தரையில் எழுதிட்டே இருந்தார். Again he bent down and he was writing something on the floor. கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தர் தங்க மனதே தங்களை குற்றவாளின்னு குத்துறத உணர்ந்தாங்க. So in some time each and everyone felt that they have been pricked in their conscience. என்ன செய்தாங்க தெரியுமா? What did they do? மடமடன்னு வந்து கொண்டு வந்த கல்லெல்லாம் கீழே போட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. They dropped down the stones that they brought and they all left the place. ஒருத்தருக்கு கூட அவள் மேல கல்லெறியறதுக்கு தைரியம் வரல. No one had the guts to throw a stone at her. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டா மற்றவங்க என்ன தப்பு செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. It's because so far they lived a life looking at the mistakes of others. முதல் முறை தான் எவ்வளவு பெரிய பாவின்றத முதல் முறை பார்த்தாங்க. And that was the first time when they realized how great sinner they were. கல்லை கீழ போட்டு போயிட்டாங்க. They dropped its stone and left. இயேசு நிமிர்ந்து பார்த்தார். Jesus looked at her. என்னம்மா உன்னை கல்லெறிய வந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? And he asked, woman, where are those who came to stone you? இயேசு அவளை பார்த்து சொன்னார், Jesus said unto her, நீ போ, you go இனி பாவம் செய்யாத போ. and sin no more. ஏன் அவரால் சொல்ல முடிஞ்சது தெரியுமா? Why was he able to say that? பாவங்களை மன்னிக்க இயேசுவை தவிர அதிகாரம் உள்ளவர் ஒருவருமே இல்லை. There is no one who has the authority and power to forgive sins other than Jesus. ஐயா, உங்க வாழ்க்கையில உலகத்துல பணத்தை வச்சு நீங்க எதை வேணா சாதிக்க முடியும். See brother, you may achieve anything with the money that you have in this world. அதிகாரத்தை வச்சு நிறைய காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். You can also achieve anything in this world with the power that you have. ஆள் பலத்தை வச்சு நீங்க நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். And you can also achieve many things with the manpower that you hold. உங்க பேர் புகழ் அதை வைத்து நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். You can also achieve greater things with your fame and popularity in this world. ஆனா எந்த மனுஷன்